Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. அன்பானவர்களே, திரும்பவுமாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏலிம் ஆராதனை கூடார தமிழ் சபை நாளை நடத்தப்படுகிறதான பிரைஸ் பிரிங்ஸ் விக்டரி என்ற இந்த ஆராதனையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் திரும்பவுமாக கலந்து கொள்ள தேவன் தந்த கிருபைக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் நல்லவர். எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாங்களும் ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே இந்த நாளில் கூட எங்களோடு பேசுவாராக, எங்களோடு கூட உறவாடி பாடல்களூடாகவும் தேவனுடைய வசனத்தினூடாகவும் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்ளுவோம். ஜோமனோமா அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். திரும்பவுமாக ஆண்டவரே, நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் நீ தந்த இந்த பெரிதான சலாக்கியத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள ஒரு தொகையில் வைத்திருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் என்ன தேவைகளோடு உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோமோ அந்த தேவைகளை முன்பாக வைத்து கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவரே நீர்தாமே சகலவற்றையும் எங்களுக்கு விடுதலையாக்கி தர வல்லவராயிருக்கிறீர். நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிற வழியிலே நிச்சயமாகவே நீர் எங்களுக்கு விடுதலை தர வல்லவராயிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோம். அப்பா தேவரே, இந்த நாளில் கூட எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையிலே ஆண்டவரை கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தாமே பொறுப்படுத்தி அவர்களை நீ தொடர்புதாய் கெஞ்சுகிறோம். அவருடைய தேவை என்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அவருடைய தேவைகளை சந்திக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அப்பா, இந்த நாளிலும் கூட இந்த பாடலினூடாக அவர்களுடைய உள்ளங்களை நீ தொடர்வதாய் கெஞ்சுகிறோம். அவர்களை குணப்படுத்துவதாய் கெஞ்சுகிறோம். அவர்களை ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே வந்து ஆண்டவரே தேவன் எங்களை விடுவித்தார் என்று சொல்லக்கூடியதான அந்த பெரிதான சந்தர்ப்பத்தை நீ கொடுக்கவதாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பொறுப்படும் தாங்கும். இயேசுவின் நல்ல நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். என்னே சுராஜாவுக்கே என்னாலும்
இழுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், தேசம் நீர் அழைத்தீரே. இழுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், தேசம் நீர் அழைத்தீரே. கைவிடப்பட்டு காதலினே, கர்த்தர் நீர் தேற்றினீர். கைவிடப்பட்டு காதலினே, கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்வதற்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம்மன்மை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன். உம்மன்மை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்வதற்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன்.
நான் அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் என்னை பிரிந்தாலும், அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறவனால் அவருக்காக நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. Thank you, Jesus. உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும், என் உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். Thank you, Jesus. விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன், பலப்படுவேன், எழும்பிடுவேன், கலவை போல வீர பறந்துடுவேன். ஆண்டவரே, விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன், விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். பலப்படுவேன், எழும்பிடுவேன், கழுகை போல உயர பறந்திடுவேன். காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். ஆமாண்டவரே, உம்முடைய அற்புதத்துக்காக நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். அது எப்படி அமர்ந்திருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். அதை நாங்கள் இப்பொழுது பாடினோம். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு ஒன்று. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. எப்பொழுதென்றால் நாங்கள் அமர்ந்திருந்து அவர் மேலே விசுவாசத்தை வைத்து நாங்கள் கேட்கிற வேளையிலே நிச்சயமாகவே முடிவு உண்டு. அமர்ந்திருக்க நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஆனால் எங்களுக்கு உடனடியாக அங்கே பதில் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் தேவன் சில வேளைகளிலே அதை தாமதிக்கிறார். ஏனென்றால் சில வேளைகளிலே அது கிடைக்கிற வேளையிலே எங்களுக்கு அது நன்மையாக்கப்படாது. ஆனால் நாங்கள் அங்கே விரக்தி அடைந்து எங்கு எல்லாம் ஓடுகிறோம். எங்களுடைய ஜனங்களை கூப்பிட்டு அவர்களிடம் ஆலோசனை கேட்கிறோம், சொந்தக்காரிடம் ஆலோசனை கேட்கிறோம், உறவுகளிடம் ஆலோசனை கேட்கிறோம், போதகமாரிடம் ஆலோசனை கேட்கிறோம், எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கிறோம். ஜெபிக்கிறது ஒரு பிழையும் இல்லை. ஆனால் நாம் நமக்கு ஒன்று வருகிற வேளையிலே
நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை நாங்கள் தளர்ந்து விடுவோமையானால் அங்கே பிரயோஜனம் இல்லை. யார்தான் ஜெபித்தாலும், யார்தான் அங்கே உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் அவருடைய ஆலோசனையின்படி அல்ல. நாங்கள் தேவனிடத்திலே எங்களை முற்றுமாக ஒப்படைத்து அவருக்கு என்று நாங்கள் காத்திருக்கிறவர்களே நிச்சயமாகவே நமக்கு முடிவு ஒன்று. அங்கே அது வீண் போகாது, நல்ல முடிவாகவே இருக்கும். நீங்கள் கழுகை பார்க்கிறீர்கள். கழுகு ஒரு பிராணியை அங்கே பிடிக்க வேண்டுமே, ஆனால் அது மேலே இருந்து அங்கே காத்திருந்து பார்த்து சரியான நேரத்திலே அங்கே வந்து அந்த தனக்கு தேவையான அந்த இதையை எடுத்துக்கொண்டு போகிறது. இவ்வளவு அதிசயம். அது அப்படியே அங்கே வெயிட் பண்ணும், அங்கே காத்திருக்கும். எப்பொழுது அது சரியான நேரம் வருகிறதோ அங்கிருந்து பறந்து வந்து உயரத்திலிருந்து பறந்து வந்து அங்கே அந்த பிராணியை அந்த இதையை தனக்கு எடுத்துக்கொள்ளும். மனுஷனாகி எங்களுக்கு அங்கே அமர்ந்திருக்க முடியாது. எப்பொழுதுமே இன்ஸ்டன்டாக வேணும், எல்லாமே உடனடியாக வேணும். ஆனால் சில வேளைகளிலே கர்த்தர் தாமதிக்கிற பொழுது அது ஒரு தேவைக்காக இருக்கலாம், ஒரு நன்மைக்காக இருக்கலாம் என்று நாங்கள் விசுவாசிப்போமே. ஆனால் அங்கே நாங்கள் கலங்கி போக மாட்டோம், தவிக்க மாட்டோம், அங்கே மற்றவர்களிடம் மூட மாட்டோம். நாம் எமக்கு முன்பாக இருக்கிற அந்த தேவனை நோக்கி பார்த்து அவரிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து காத்திருந்து அவருடைய பாதத்திலே கொடுத்து விட்டு நாங்கள் நன்றி சொல்லிக் கொண்டிருப்போம். தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அங்கே செய்வார். எங்களுக்கு தெரியும் தேவன் நிச்சயமாக செய்வார் என்ற அந்த விசுவாசம் இருக்குமே. ஆனால் நாம் நிச்சயமாகவே அவரிடம் ஓடி போகக்கூடியதாக இருக்கும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஏனென்றால் உன்னதமானவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவருடைய நிழலிலே தங்கும்படியாக அவர் நிச்சயமாகவே நமக்கு அங்கே விடுதலை தருவார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொன்ன வண்ணமாக நாமும் சொல்லுவோமே. ஆனால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என் கண்கள் அங்கே மேலே நோக்கி தேவனை நோக்கி பார்த்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணும் என்று நாங்கள் அவரிடம் கேட்கிற வழியிலே நிச்சயமாகவே நமக்கு முடிவு ஒன்று அது நன்மையான முடிவாகவே இருக்கும். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாளில் உங்களோடு நான் தியானிக்க விரும்புவது என்னென்றால், சொல்ல விரும்புவது என்னென்றால், காத்திருப்போம், விசுவாசத்தோடு இருப்போம். அங்கே வேதத்தில் ஒரு வசனம் ஒன்று, நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லுகிற வேளையிலே அது பெயர்ந்து போகும். எப்பொழுது? கடுகளவு விசுவாசம். கடுகு உங்களுக்கு தெரியும். கடுகு ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன ஒரு பொருள், சின்ன ஒரு உணவுப் பொருள். அதை அங்கே அந்த சின்ன சைஸிலே எவ்வளவு காரம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு நாங்கள் விசுவாசத்தை வைத்திருப்போமே. ஆனால் ஆண்டவர் மேலே அவர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அதுவே அங்கே நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். ஆகவே நாங்கள் இந்த நாட்களிலே அங்க கால் பண்ணி இங்க கால் பண்ணி எங்களை நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படி இப்படி என்று நாங்கள் கேட்காதபடி எங்களுடைய காரியங்களை தேவனுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்படைத்து காத்திருந்து அமர்ந்திருந்து அவர்தான் தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறவர்களே நிச்சயமாகவே நமக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கூட அங்கே ஒரு விடுதலை உண்டு, நம்பிக்கை உண்டு. நீங்கள் விசுவாசத்தோடு கூட ஜெபியுங்கள். நமக்கு ஒத்தாசை வருகிற அந்த தேவனை நோக்கி பாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கலாம், ஆனால் அவர் தான் உங்களுக்கு அங்கே விடுதலை தர முடியும்.
தேவன் மட்டுமே அங்கே உங்களுக்கு விடுதலை தரும். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக, இன்றும் அவர் கிரியை செய்கிற தேவனாக, இன்றும் விடுதலை கொடுக்கிற தேவனாக, யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறார்களோ அவர்களுக்கு அங்கே பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் எங்களோடு கூட நீங்கள் இணைந்து ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற வழியிலே நிச்சயமாகவே அவர் செய்வார். ஜெபனோமா. அன்பு விரக்கம் உள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களோடு இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய பாதத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இருக்கிறதான எல்லா சோதனைகளையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா கஷ்டங்களையும், எப்படியான வாழ்க்கையினூடாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய பாதத்திலே நாங்கள் முற்றுமாக ஒப்படைக்கிறோம். உங்களுடைய பாதத்திலே எங்களை முற்றுமாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே. நீர் ஒருவரே இதற்கு விடுதலை தர முடியும். நீர் ஒருவரே எங்களுக்கு விடுதலை தர முடியும் ஆண்டவரே. ஒருவராலே மாத்திரமே ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தர முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாகவே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தின் கீழாக நாங்கள் வைக்கிறோம். உடைய நாமத்தினாலே அவர்கள் மேலே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கே போவர் என்று தெரியாமல் தவித்திருக்கிறதான பிள்ளைகளை நீர் தாமத்தோட அவனோடு கெஞ்சுகிறோம். இந்த வியாதி எப்பொழுது நீங்கும், இந்த வியாதி எப்பொழுது போகும் என்று அங்கே யோசித்துக் கொண்டிருக்கிற சகோதரன் சகோதரியை நீ தாமே தொட்ட வலுதான் கெஞ்சுகிறோம். பேரத்தை கொடும், தைரியத்தை கொடும் ஆண்டவரே. கழுகு போல சிறகடித்து அவர்கள் பறக்கும்படியாக, கழுகை போல ஆண்டவரே உயரை பறக்கும்படியாக அந்த சந்தர்ப்பத்தை நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு முன்னே பெறுகிறோம். சுகம், பலன், தைரியம் ஆண்டவரே எல்லாம் இவருடைய உள்ளங்களிலே, உங்களுடைய சரீரங்களிலே வருவதாக. ஆண்டவரே, இவருடைய உள்ளங்களையும் சரீரங்களையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே விடுதலையாக ஒன்றாய் கெஞ்சுகிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே முழு எழுத்தோடு, முழு ஆத்துமாடு, முழு பலத்தோடும் வந்து இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று அங்கே கேட்கிற வேளையிலே நீர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறேன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த சகோதரனையும் சகோதரியையும் நீ தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்தவனாய் கெஞ்சுகிறோம் அப்பா. நாங்கள் காத்திருக்கிறோம் உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வசனத்துக்காக, உம்முடைய விடுதலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். நீரே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதான எல்லா கஷ்டங்களையும், எல்லா ஆண்டவரே கவலைகளையும், துன்பங்களையும், நோய்களையும், வியாதிகளையும், எங்கே போவேன் என்று தெரியாமல் இருக்கிறதான அந்த பாதைகளையும் காட்ட நீர் வல்லவராய் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்களோடு இருக்கிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைத்து அற்பம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும், தாங்கும், புறப்படும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. ஆண்டவரே, நீர் செய்த நன்மைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்கிற நன்மைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே நீர் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரனின் உள்ளத்திலே நீர் விடுதலையை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, ஆண்டவரே சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ சொன்னீர் ஆண்டவரே, கூப்பிடு நான் உனக்கு பதில் தருவேன், கூப்பிடு நான் உனக்கு பதில் தருவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறவர்களே நிச்சயமாகவே நீ பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Amen. விலகி போனாலும் பர்வதங்கள் வெந்து
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விழுந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா நிசி என்ற தேவானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி என்ற தேவானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா என்ற சுகமானவர், யெகோவா ரூபா என்ற மேய்ப்பரானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். வலுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Lord. நன்றி இயேசுவே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வந்து ஆண்டவரே மை துதிக்கிறோம், நன்றியுள்ள இருதயத்தோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் எங்களோடு ஆண்டவரே நீர் உறவாடினதுக்காக துதிக்கிறோம், பாடலோடாக நீர் பேசினதுக்காக துதிக்கிறோம், வார்த்தைகளோடாக நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே இந்த நாளில் கூட எங்களுடைய எத்தனை ஆண்டவரே நீ தொட்டு சுகப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ தொடர்ந்து எங்களை வழி நடத்த வல்லவர், நீ தொடர்ந்து எங்களோடு கூட உறவாட வல்லவர், நீ தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட நீர் வந்து ஆண்டவரே பெரிய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Amen. Hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. Hallelujah. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அதை நாங்கள் விசுவாசித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அவரை நோக்கி பார்க்கிறவர்களே நிச்சயமாகவே எங்களுக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாங்கள் பாடின பாடல்களும் நாங்கள் கேட்ட வசனங்களும் எங்களை அங்கே வழி நடத்தட்டும். தேவன் தாமே உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் இருப்பாராக. இன்னும் ஒரு முறை நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை தேவன் தாமே உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்.
கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். அவர்கள் வருது நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். அவர்கள் வருது நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். வெட்கமெல்லாம் எண்ணமெல்லாம் வென்றே நிறைவேற்றுவார். உன் எண்ணமெல்லாம் வெட்கமெல்லாம் வென்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும்